தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, ஸ்வச் எவாம் ஹரிட் வித்யாலயா ரேட்டிங் என்ற வலைதளம் அல்லது செயலியில் நம் பள்ளியை பதிவு செய்து பின்பு நம் பள்ளி பற்றிய விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது மற்றும் நம் பள்ளியின் புகைப்படங்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது, இது போன்ற விவரங்களை இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோரை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் SHVR என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. இப்போ SHVR NCERT அப்படின்ற ஒரு செயலி உங்களுக்கு காட்டப்படும். அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள். இங்கு இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். இந்த செயலியை உங்களுடைய அலைபேசியில் இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த செயலி இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஓப்பன் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த செயலியை நீங்கள் இங்கேயே திறக்கணும் அப்படின்னா ஓப்பன் அப்படின்ற ஒரு பொத்தானை அழுத்தினீங்கன்னா இந்த செயலி இங்கேயே திறக்கப்பட்டு விடும். அப்படி இல்லைன்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துடுங்க. இப்போ உங்களுடைய அலைபேசியில் SHVR அப்படின்ற ஒரு செயலி காட்டப்படும். அந்த செயலியை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். இதில் இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ் தான் உங்களுக்கு காட்டப்படுது. இதில் இங்கிலீஷ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து கீழே கண்டினியூ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் நன்றாக படித்து பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செலக்ட் யுவர் ரோல் அப்படின்னு இருக்கும். இதில் ஸ்கூல் யூசர் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இந்த செயலியில் நம்ம ஸ்கூலை பதிவு செய்யணும். முதல்ல நம்ம இந்த செயலியை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம திறந்துருக்கிறதுனால இந்த செயலியை முதல் தடவை நம்ம பதிவு பண்ணணும். அது எவ்வாறு பதிவு பண்ணணும் அப்படின்னா, இப்போ கீழே பார்த்திங்கன்னா சைன் அப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதான் சைன் அப் 1/5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே யூடைஸ் ப்ளஸ் கோடு, இதில் நம்முடைய பள்ளியுடைய யூடைஸ் கோடை பதிவு செஞ்சுக்கோங்க. இப்போ யூடைஸ் கோடை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. இப்போ இது உங்களுக்கு எவ்வாறு இருக்கோ அதே போல், அதாவது கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டரில், ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சுன்னா ஸ்மால் லெட்டரில், அதுக்கப்புறம் நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு கலந்து தான் இந்த கேப்சா வரும். அதனால் இதை சரியாக பார்த்து இந்த என்டர் கேப்சா அப்படின்ற இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ கேப்சாவும் என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ 2வது ஸ்டெப்ஸ் வந்துடுச்சு. இப்போ சைன் அப் 2 அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படுது. இதில் முதல்ல நம்மளுடைய பள்ளியுடைய யூடைஸ் கோடு உங்களுக்கு காட்டப்படுது. அதுக்கு அடுத்தது மொபைல் நம்பர். இப்போ இந்த மொபைல் நம்பர் யாரதோடைய பதிவு பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூடைஸ் ப்ளஸ் போர்ட்டலில் எந்த மொபைல் நம்பர் நம்ம பதிவு பண்ணியிருக்கோமோ, அதாவது நம்ம பள்ளிக்குன்னு உரிய லாகின்ல யூடைஸ் ப்ளஸ் போர்ட்டலில் எந்த மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுருக்கோமோ அந்த மொபைல் நம்பரை தான் இங்கே நம்ம பதிவு செய்யணும். பெரும்பாலும் நம்ம தலைமை ஆசிரியருடைய மொபைல் நம்பரை தான் நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அதனால் அவருடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, தலைமை ஆசிரியர் சில பள்ளிகளில் வேறொரு பள்ளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக சென்றிருப்பாங்க. அவர்களுடைய அலைபேசி எண்ணை இங்கே பதிவு செய்ய முடியாது. இப்போ அந்த பள்ளியில் பொறுப்பாசிரியர் ஒருத்தர் இருப்பார், அவருடைய அலைபேசி எண்ணை நம்ம பதிவு செய்யலாம். அதற்கு முதல்ல நம்ம BRT மூலமாக நம் பள்ளி யூடைஸ் ப்ளஸ் இணையதளத்தில் பொறுப்பாசிரியருடைய அலைபேசி எண்ணை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த செயலியில் நம்ம மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல அந்த பொறுப்பாசிரியரோட மொபைல் நம்பரை பதிவு செய்ய முடியும். அதே போல் இங்கே முக்கியமாக யூடைஸ் ப்ளஸ் இணையதளத்தில் என்ன அலைபேசி எண் இருக்கோ அதை தான் நீங்கள் இந்த மொபைல் நம்பர் அப்படின்ற கட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும். இப்போ அலைபேசி எண்ணை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அலைபேசி எண் பதிவு செஞ்சீங்களோ அதுக்கு ஒரு OTP போயிருக்கும். அந்த OTPயை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ OTP என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ், இப்போ நம்மளுடைய பள்ளியோட விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். இதெல்லாம் சரியாக இருக்கா என்பதை ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள்.
இந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்னாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா யார்கிட்ட சரி பண்ணணும் அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் கரெக்ஷன்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் யூடேஸ் ப்ளஸ் சப்போர்ட். இப்போ யூடேஸ் ப்ளஸ் இணையதளம் வந்து யார் வந்து உங்கள் பள்ளிக்கு வந்து செஞ்சிட்ருக்காங்களோ, அதாவது ஏஐஸ் அல்லது பிஆர்டிஸ் தான் யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் பதிவு செய்வாங்க நம்ம பள்ளி பற்றிய விவரங்களை. அவங்கள்ட்ட முதல்ல வந்து எங்களுக்கு வந்து இங்கே காமிக்கப்பட்ட விவரங்கள் வந்து தவறாக இருக்குது, அதை மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து சரியான விவரத்தை யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் பதிவு செஞ்சுருவாங்க. பின்பு இந்த செயலியில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல வெதர் ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட் இன் பார்டர் வில்லேஜ். இப்போ நம்முடைய ஸ்கூல் வந்து நம்ம கண்ட்ரியோட பார்டரில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்டரில் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் எங்களுடைய பள்ளி வந்து பார்டரில் இல்லை, அதனால் நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து டெசிக்னேஷன் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு இருக்கும். ப்ளீஸ் செலக்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க. இதில் ரெஸ்பாண்டன்ட் யார், அதாவது பிரின்ஸிபல், ஹெட் டீச்சரா, இன்சார்ஜ் ஹெட் ஆஃப் த ஸ்கூலா, டீச்சரா, அதர் ஸ்டாஃப் ஆஃப் த ஸ்கூலா அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுடைய பள்ளிக்கு வந்து ரெஸ்பாண்டன்ட் யார் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து யூசேஜ் ஆஃப் ஸ்கூல் பர்மிசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க. இதில் சிங்கிள் ஸ்கூல் தட் ரன்ஸ் இன் மோர் தேன் ஒன் கேம்பஸ். இப்போ ஒரு ஸ்கூல் தான், ஆனால் ரன்ஸ் இன் மோர் தேன் ஒன் கேம்பஸ். இப்போ 2 இடத்துல எங்கள் ஸ்கூல் வந்து 2 கேம்பஸில் எங்கள் ஸ்கூல் வந்து செயல்படுது அப்படின்றவங்க வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து 2வது ஆப்ஷன் வந்து மல்டிபிள் ஸ்கூல்ஸ் ஆன் பர்மிசஸ் வித் டிஃப்ரெண்ட் யூடேஸ் ப்ளஸ் கோட்ஸ். இப்போ நிறையா ஸ்கூல் வந்து இருக்குது, ஆனால் அதே போல் யூடிஎஸ் ப்ளஸ் கோட்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த 2வது பாயிண்ட்டை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தது 3வதாக சிங்கிள் ஸ்கூல் டபுள் ஷிஃப்ட். இப்போ ஒரே பள்ளி தான், ஆனால் டபுள் ஷிஃப்ட்டில் நம்மளுக்கு செயல்படுது அப்படின்னா அவங்க வந்து இந்த 3வது பாயிண்ட்டை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தது 4வதாக சிங்கிள் ஸ்கூல் சிங்கிள் ஷிஃப்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் ஒரே ஸ்கூல் ஒரே ஷிஃப்ட் தான் அப்படின்றவங்க இந்த 4வது பாயிண்ட்டை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இறுதியாக இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்கூல் சிங்கிள் ஷிஃப்ட் அப்படின்ற பள்ளி தான் தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்களோட பள்ளி வந்து சிங்கிள் ஸ்கூல் சிங்கிள் ஷிஃப்ட் தான், அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ உங்களுடைய பள்ளி எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேர்வாகுதோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே பார்த்திங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை தேர்வு செய்யுங்க. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கு நன்றாக படித்து பார்த்த பின்பு கீழே அக்ரி அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. பின்பு வெரிஃபை அண்டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த செயலிக்கு நம்ம பள்ளிக்கென்று தனியாக ஒரு பாஸ்வேர்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு வந்து மினிமம் 8 கேரக்டரில் இருக்கணும். அதில் வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் நம்பர்ஸ், இந்த 4 வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் கட்டத்தில் நம்மளுடைய பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழேயும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துலையும் நீங்கள் மேலே என்ன புது பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களோ அதே பாஸ்வேர்டை இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பதிவு செஞ்சுட்டு கீழே சைன் அப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. Sign up completed. Your password has been successfully created for your SHVR account. You can use this password to log in next time அப்படின்னு இருக்கு. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரைமரி இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ப்ரொஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பகுதிகள் இருக்குது. அதில் முதல் பகுதி 1/3 அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் முதலாவதாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்ட் இன் த ஸ்கூல். இப்போ நம்மளுடைய பள்ளியில் தற்போது மாணவர்கள் எத்தனை பேர், மாணவியர்கள் எத்தனை பேர், அதை பதிவு செய்யணும். அடுத்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், அதாவது சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள். இதில் தான் அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே சில பேர் இருப்பாங்க, அதாவது மென்டலி ரிட்டார்டட் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களும் இருப்பாங்க. அதனால் அனைவருமே சேர்த்து அவங்க எல்லாத்தையுமே சிடபிள்யூஎஸ்என் குழந்தைகள் தான் சொல்லுவோம். அதில் நம்மளுடைய பள்ளியில் மாணவர்கள் எத்தனை பேர், மாணவியர்கள் எத்தனை பேர், அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அண்டு ஸ்டாஃப். இப்போ நம்ம பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆண் ஆசிரியர்கள் எத்தனை, பெண் ஆசிரியர்கள் எத்தனை, அவர்களை பதிவு செய்யணும். இதில் தலைமை ஆசிரியர்களை சேர்த்து தான் நம்ம மொத்த ஆண் ஆசிரியர்கள் எத்தனை,
மொத்த பெண் ஆசிரியர்கள் எத்தனை அப்படின்றத நம்ம பதிவு செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வாட்டர் பாயிண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய பள்ளியில் வாட்டர் பாயிண்ட்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ எங்களுடைய பள்ளியில் 4 வாட்டர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் நான் 04 என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். இதில் பார்த்திங்கன்னா ஐ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கவுண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் பாயிண்ட்ஸ் அட் த ஸ்கூல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரிங்கிங் வாட்டர் பாயிண்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது டாய்லெட்ஸ் இன் த ஸ்கூல்ஸ். இப்போ பாய்ஸ்க்கு எத்தனை டாய்லெட் இருக்குது, கேர்ள்ஸ்க்கு எத்தனை டாய்லெட் இருக்குது என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து யூரினல்ஸ் இன் த ஸ்கூல்ஸ். பாய்ஸ்க்கு எத்தனை யூரினல்ஸ் இருக்குது, கேர்ள்ஸ்க்கு எத்தனை யூரினல்ஸ் இருக்குது என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டஸ் த ஸ்கூல் ஹாவ் எ ஃபங்க்ஷனல் சிஸ்டம் ஃபார் சேஃப் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் கிரே வாட்டர் நியர் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டேஷன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட வேஸ்ட் வாட்டர் கழுவுற அந்த தண்ணியெல்லாம், பாத்திரம் கழுவுற அந்த தண்ணியெல்லாம் இப்போ எங்கே போகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அந்த கட்டத்தை அழுத்துங்க. இதில் நோ சேஃப் டிஸ்போசல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, டிஸ்போசல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றது முதல் பாயிண்ட்டு. அதுக்கடுத்தது டிஸ்போஸ்டு இன் ஃபங்க்ஷனல் சோக் பீட்டில் வந்து அது இதெல்லாம் போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து யூஸ்டு இன் கிச்சன் கார்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிச்சன் கார்டனுக்கு வந்து இந்த கழுவுற தண்ணியெல்லாம், பாத்திரம் கழுவுற தண்ணியெல்லாம் அங்கே போகுது, வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் அங்கே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது கனெக்டட் டு எ ட்ரைன் சேனல் வித் எ சேஃப் டிஸ்போசல். அதாவது சாக்கடை குழாயில் வந்து இந்த தண்ணியெல்லாம் போய் கலந்துருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ட்ரீட்டட் ஃபார் ரீயூஸ். இப்போ அந்த தண்ணியெல்லாம் ரீயூஸ் பண்ணுறதுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் பள்ளியில் இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் எங்கே போகுது என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது does the school have a functional system for safe disposal of waste water grey water near hand washing station points. அது ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய, கை கழுவக்கூடிய தண்ணீர் வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் தண்ணி எங்கே போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கட்டத்தை அழுத்துங்க. இப்போ அதே பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பாயிண்ட் வந்து உங்கள் பள்ளிக்கு சரியாக இருக்கோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைமரி இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ப்ரொஃபைல். இதில் ரெண்டாவது கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. இதில் ஹேஸ் த ஸ்கூல் ஓன் அவார்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல் இன் எஸ்விபி 2016-17, எஸ்விபி 2017-18 அண்ட் எஸ்விபி 2021-22 அண்டர் ஓவரால் ஸ்கூல் கேட்டகரி. இப்போ ஸ்கூல் கேட்டகரியில் உங்களுக்கு இந்த கல்வியாண்டில் உங்களுக்கு உங்கள் பள்ளியானது அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அவார்டு வாங்கலை அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அடுத்து மூன்றாவது பகுதி ஹேஸ் த ஸ்கூல் டெவலப்டு அண்ட் இம்ப்ளிமெண்டட் எ ஸ்வச்ச ஆக்ஷன் பிளான். இப்போ ஸ்வச் பாரத் ஆக்ஷன் பிளான் வந்து நம்ம எல்லா பள்ளியிலுமே பண்ணியிருப்போம், அதனால் எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது இஸ் த ஸ்கூல் அவேர் ஆஃப் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எஸ்ஓபிஸ் ஃபார் சப்ஸ்டைனிங் வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன் இன் ஸ்கூல்ஸ். இதுக்கு வந்து எஸ்ஓபி வந்து எல்லா பள்ளிகளையும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம், அதனால் எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் வித் SHVR. யூ கேன் நவ் ப்ரொசீட் வித் த சர்வே. ஓகே அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பள்ளியை ஸ்வச் எவாம் ஹெரிட் வித்யாலயா ரேட்டிங் அப்படின்ற ஒரு செயலியில் நம்ம பள்ளியை பதிவு செஞ்சாச்சு. இப்போ அடுத்த கேட்டகரியாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் ப்ரொஃபைல். இதில் சர்வே கேட்டகரிஸ். இப்போ நம்ம பள்ளி பற்றிய விவரங்களை நம்ம பதிவு செய்யணும். அதற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பகுதிகள் கொடுத்துருக்காங்க. இதில் வாட்டர், டாய்லெட், ஹேண்ட் வாஷிங் வித் சோப், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், பிஹேவியர் சேஞ்ச் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்ஸ், மிஷன் லைஃப் ஆக்டிவிட்டீஸ். மொத்தம் 6 பகுதிகள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் 10 கேள்விகள் கொடுப்பாங்க. இந்த 10 கேள்விகளையும் நம்ம வந்து பூர்த்தி செஞ்சணும். இப்போ அனைத்துமே நம்ம வந்து இந்த 6 பகுதிகளுமே கண்டிப்பாக நம்ம பூர்த்தி செய்தாக வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு வாட்டர் அப்படின்ற ஒரு பகுதியில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதை எவ்வாறு பதிலளிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ வாட்டர் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இதில்
மேலே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ், பெண்டிங், கம்ப்ளீட்டட், நாட் அப்ளிகபிள் இது போல் உங்களுக்கு வண்ணத்தில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் விடைகள் வந்து ஒவ்வொரு வண்ணத்தில் காண்பிக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் அப்படின்ற பகுதியில் 9 கேள்விகள் இருக்குது. இதில் முதல் கேள்வி வந்து ஆரஞ்சு வண்ணத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் 2வது கேள்வி, 3வது கேள்வி இதுபோல் ஒவ்வொரு கேள்விகளுக்காக நம்ம பதிலளிக்கணும். இப்போ முதல் கேள்வி, வாட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிள் இன் த ஸ்கூல் கேம்பஸ்? இப்போ நம்மளுடைய பள்ளிக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. எது வந்து உங்களுடைய பள்ளிக்கு சரியாக வருதோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து நோ ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸ் அவைலபிள் இன் ஸ்கூல் கேம்பஸ், வாட்டர் சோர்ஸே எங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லை அப்படின்றது அர்த்தம். 2வது அன்இம்ப்ரூவ்டு சோர்சஸ், unprotected well, spring, surface water, lake, river, stream, pond, canals, irrigation ditches அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது இம்ப்ரூவ்டு சோர்சஸ், ஹேண்ட் பம்ப், போர்வெல்ஸ், டியூப்வெல்ஸ், பேக்கேஜ்டு வாட்டர் பாட்டில், சாஷே இது போல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பைப்டு வாட்டர் சப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் பள்ளிக்கு வந்து எது சரியாக இருக்கோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் தேர்வு செய்யணும். தேர்வு செஞ்சதுக்கப்புறம் சேவ் அஸ் டிராஃப்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சர்வே ரெஸ்பான்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ அதே போல் ஒவ்வொரு கேள்வி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ் அஸ் டிராஃப்ட் என்பதை அழுத்துங்க. அப்படி அழுத்தினீங்கன்னா தான் உங்களுடைய சர்வே வந்து சேவ் ஆகும். இப்போ அடுத்த கொஸ்டின் போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இப்போ முதல் கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதுக்காக பச்சை வண்ணத்தில் உங்களுக்கு காட்டப்படுது. சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின், இஸ் adequate ட்ரிங்கிங் வாட்டர் அட்லீஸ்ட் 1.5 liter per child per day in non-residential, 5 liter per child per day in the residential school, available from this water supply all days throughout the year. இப்போ அனைத்து நாட்களும் வருடம் முழுவதும் இந்த வாட்டர் சப்ளை உங்களுடைய பள்ளிக்கு வருகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்த கொஷினு, இதில் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி சேவ் அஸ் டிராஃப்ட் என்பதை அழுத்துங்க. இப்போ சர்வே ரெஸ்பான்சஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்து 3வது கொஷின் போகணுங்க. நெக்ஸ்ட், ஹவ் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டோர்ட் அட் ஹேண்டில்டு பை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஸ்டோர்டு எப்படி வந்து தண்ணியை வந்து நம்ம குடிநீர் வந்து எப்படி இருக்குது தேக்கி வச்சுருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல வந்து நோ ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஃபார் ஸ்டோரிங் ட்ரிங்கிங் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை எங்களுடைய பள்ளியில் அப்படின்னு இருக்குது. அடுத்து பி வந்து கண்டெய்னர் பிக்சர் ஒன்லி, அதாவது கண்டெய்னரில் தான் நாங்கள் வந்து ட்ரிங்கிங் வாட்டரை நம்ம வச்சுருக்கோம், ஒரு கேனில் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்து 3வது கண்டெய்னர் பிக்சர் வித் லிட் அண்டு லேடில் டேப், இது போல் உங்களுக்கு இதுவும் அதே போல் தான் கண்டெய்னர் பிக்சர் அதுபோல் மூடியோட நாங்கள் வந்து வச்சுருக்கோம், டேப்பில் இந்த ட்ரிங்கிங் வாட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது 4வதாக ஸ்டோரேஜ் டேங்க் வித் வாட்டர் டேப்ஸ், இப்போ வாட்டர் டேங்க்கு அதை வந்து வாட்டர் டேப்ஸ் மூலமாக இந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து குழந்தைங்க வந்து குடிப்பாங்க அப்படின்ட்டுருக்கு. இதில் எது வந்து உங்களோட பள்ளிக்கு பொருந்ததோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் தேர்வு செஞ்சுட்டு சேவ் அஸ் டிராஃப்ட், இப்போ சர்வே ரெஸ்பான்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட், இஸ் த ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரீட்டட் ரெகுலர்லி, சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிலிட்டி டு மேக் இட் சேஃப் ஃபார் கன்சம்ஷன். இப்போ அந்த ட்ரிங்கிங் வாட்டரை பற்றி கேட்டிருக்காங்க. அதில் வந்து நோ ட்ரீட்மெண்ட்டு, அதாவது அந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எப்படி வருது, அதை வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி வருதா, அதுதான் நோ ட்ரீட்மெண்ட்டு. ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நோ ட்ரீட்மெண்ட். அதுக்கடுத்தது ஃபில்ட்ரேஷன், அது வடிகட்டி வருதா, சோலார் டிஸ்இன்ஃபெக்ஷன், அதாவது சோலார் மூலமாக அந்த தண்ணியானது ஃபில்டர் ஆகி வருது. அடுத்து 3வதாக பாயிலிங், ஆடிங் குளோரின், ப்ளீச்சிங் பவுடர், குளோரினேஷன் அப்படிம்பாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அந்த தண்ணி தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வதாக அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் யூனிட், ஆர்ஓ, யூவி, மைக்ரோ ஃபில்ட்ரேஷன் எக்ஸட்ரா, ட்ரீட்மெண்ட் வாட்டர் அட் சோர்ஸ், நோ ட்ரீட்மெண்ட் ரெக்வயர்டு. இதில் உங்கள் பள்ளிக்கு எது சரியாக இருக்கோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள்.
இப்போ சேவ் அஸ் டிராஃப்ட். இப்போ சர்வே ரெஸ்பான்ஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்து நெக்ஸ்ட். இஸ் த குவாலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் டெஸ்டட் ஃப்ரம் த அத்தரைஸ்ட் லேப். ப்ளீஸ் அப்லோட் த காப்பி ஃபார் த லேட்டஸ்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரிங்கிங் வாட்டரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஸ்ட் பண்ணால் அந்த டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும், அப்லோட் பேஜில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நோ டெஸ்டிங்னா வாட்டர் டெஸ்ட்டு எதுவும் பண்ணலை. ரெண்டாவது டெஸ்டட் ஒன்ஸ் இன் எ இயர், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் பண்ணுவாங்க. மூன்றாவது டெஸ்டட் ட்வைஸ் ஆர் மோர் இன் எ இயர், அதாவது வருடத்துக்கு 2 முறை அல்லது 2க்கு மேற்பட்ட முறையில் வாட்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு 3வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனில் இப்போ உங்களுடைய பள்ளிக்கு எது சரியாக இருக்கோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். சரியான ஆப்ஷனை தேர்வு செய்த பின்பு இப்போ சேவ் அஸ் டிராஃப்ட். அடுத்து நெக்ஸ்ட். ஹவு மெனி ஃபங்க்ஷனல் ட்ரிங்கிங் வாட்டர் பாயிண்ட்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்கூல்ஸ். எத்தனை வாட்டர் பாயிண்ட்ஸ் இருக்குது என்பதை நம்ம வந்து பதிவு செய்யணும். இப்போ சேவ் அஸ் டிராஃப்ட். சர்வே ரெஸ்பான்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட். வாட் இஸ் த மெயின் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் யூஸ் இன் டாய்லெட்ஸ். இப்போ டாய்லெட்டுக்கு வந்து எந்த தண்ணியை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க. இப்போ நோ வாட்டர் சப்ளைஸ் அவைலபிள். அடுத்து ஹேண்ட் பம்ப், பக்கெட், டேப் நியர் டாய்லெட் யூனிட், ட்ரம்ஸு, சிமெண்ட் டேங்க்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வித் வாட்டர் இன்சைட் டாய்லெட் யூனிட், ரன்னிங் வாட்டர் வித் டேப்ஸ் இன்சைட் ஈச் டாய்லெட் யூனிட் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் உங்கள் பள்ளிக்கு எது சரியாக இருக்கோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து வாட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ்ட் ஃபார் ஹேண்ட் வாஷிங் பிஃபோர் PM போஷன் லஞ்ச் பை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் குக்ஸ். அதாவது சமைக்கிறதுக்கும் மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து பயன்படுத்தக்கூடிய தண்ணியானது எப்படி இருக்குது, மெயின் சோர்ஸஸ். அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷிங், அது வந்து கை கழுவுறதுக்கு அந்த தண்ணி எப்படி இருக்குது. இப்போ நோ வாட்டர் சப்ளைஸ் அவைலபிள், ஹேண்ட் வாஷிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தண்ணியுமே இல்லை. ஹேண்ட் பம்ப், பக்கெட், ட்ரம்ஸு, சிமெண்ட் டேங்க்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வித் வாட்டர் நியர் ஹேண்ட் வாஷிங் ஏரியா. இது வந்து 2வது பாயிண்ட். 3வது ரன்னிங் வாட்டர் வித் டேப்ஸ் அட் ஆல் த ஹேண்ட் வாஷிங் பாயிண்ட்ஸ். அதாவது பாத்திரம் கழுவக்கூடிய அந்த தண்ணி எங்கேருந்து வருது, அல்லது மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து கை கழுவுறாங்க இல்லையா, அந்த தண்ணி. அந்த தண்ணியை வந்து இப்போ கை கழுவக்கூடிய தண்ணி வந்து எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்கள் பள்ளிக்கு எது சரியாக இருக்கோ அதை தேர்வு செஞ்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ சேவ் அஸ் டிராஃப்ட் அதை கொடுத்துட்றேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் 9வது கேள்வி. இஸ் தேர் எ ஃபங்க்ஷனல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபெசிலிட்டி இன் த ஸ்கூல். அதாவது மழைநீர் சேகரிப்பு உங்கள் பள்ளியில் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ சேவ் அஸ் டிராஃப்ட். அடுத்து நெக்ஸ்ட். சேஞ்ச் கேட்டகரி, டு யூ வாண்ட் டு மூவ் த நெக்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம அனைத்து கேள்விக்குமே நம்ம பூர்த்தி செஞ்சிட்டோம். அதனால் அடுத்த கேட்டகரி போகலாமா அப்படின்னு கேட்குது. இப்போ எஸ் என்பதை அழுத்தியவுடன் இப்போ 2வது பகுதி டாய்லெட் அது காட்டப்பட்டது. இதில் கேட்கப்பட்ட உள்ள கேள்விகளுக்கு அனைத்துக்குமே உங்கள் பள்ளிக்கு ஏற்றவாறு சரியான பதில்களை நம்ம தேர்வு செய்யணும். இப்போ முதல் பகுதி வாட்டர் அப்படின்றதில் என்னென்ன கேள்விகளை நம்ம வந்து பதிலளித்தோமோ அது சரியாக பதிலளிச்சிருக்குமா என்பதை பார்ப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வாட்டர், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பச்சை வண்ணத்தில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டப்படும். இப்போ இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு தவறாக பதிலளிச்சிருப்போம். அப்படி அந்த தவறாக பதிலளிச்சிருப்போம்னா அது சரியாக பதிலளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் நம்ம அதே பகுதியை நம்ம போயிட்டு நம்ம எடிட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் அந்த வாட்டர் அப்படின்ற இதை டச் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் காட்டப்படும். அந்த கேள்வியில் எந்த கேள்விக்கு நீங்கள் வந்து தவறாக பதிலளிச்சிருக்கீங்களோ அந்த கேள்வியை தேர்ந்தெடுத்துக்கங்க. சரியான பதிலை நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு மறுபடியும் சேவ் அஸ் டிராஃப்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வே ரெஸ்பான்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் எதுவரையும் நம்ம எடிட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அனைத்து பகுதிகளையும் நம்ம நிறைவு செஞ்சுட்டு இறுதியாக ஃபைனல் சப்மிட் கொடுக்குற வரையில் நம்ம வந்து இந்த கேள்விகளெலாம் நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். எந்த கேள்விக்கு தவறாக பதிலளிச்சிருக்குமோ அதுக்கு வந்து சரியான பதிலை கொடுத்து நம்ம மீண்டும் சேவ் பண்ணிக்கலாம்.
ஆனால் இறுதியாக ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு கேள்விக்கும் நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது. அதனால் மிகவும் சரியான பதிலை உள்ளீடு செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து 2வது பகுதியான டாய்லெட், அதுக்கு நம்ம செல்வதற்கு மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்துங்க. இப்போ இது போல் உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர், அதுக்கு மேலே பச்சை வண்ணத்தில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டப்படுது. இதே போல் 6 பகுதிகளுக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டப்படணும். சரி, இப்போ 2வது பகுதியான டாய்லெட் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டரில் எப்படி உங்களுக்கு இண்டிகேட் காட்டியிருந்தாங்களோ ஆக்டிவ், பெண்டிங், கம்ப்ளீட்டட், நாட் அப்ளிகபிள், இது போல் உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்ட் பண்ணுற கொஸ்டின் வந்து 10வது கொஸ்டின், டஸ் த ஸ்கூல் ஹேவ் செப்பரேட் டாய்லெட்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஒர்க்கிங் கண்டிஷன்? இப்போ நம்மளோட பள்ளியில் வந்து பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு வந்து தனித்தனி டாய்லெட் இருக்கா, அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் நோ டாய்லெட்ஸ் யூனிட்ஸ் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. இப்போ யாருக்குமே டாய்லெட் வந்து இல்லை, பாய்ஸுக்கும் இல்லை கேர்ள்ஸுக்கும் இல்லை அப்படின்றது முதல் ஆப்ஷன். 2வது, இஃப் கோ எஜுகேஷன் த சேம் டாய்லெட் யூனிட் இஸ் யூஸ்டு பை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. இப்போ எங்களுடைய பள்ளி வந்து கோ எஜுகேஷன், அது வந்து ஒரே டாய்லெட் வந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது த ஆல் பாய்ஸ் ஸ்கூல் ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஹேஸ் டாய்லெட் யூனிட்ஸு. இப்போ எங்களுடைய பள்ளி வந்து பையன்கள் படிக்கக்கூடிய பள்ளி, அதாவது மாணவர்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளி அல்லது மாணவியர்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளி, அதனால் அனைவருக்குமே வந்து டாய்லெட் இருக்குது அப்படின்றது. அதுக்கடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா 4வதாக, இஃப் கோ எஜுகேஷன் there is at least one toilet unit each for boys and girls. அதாவது எங்களுடைய பள்ளி வந்து கோ எஜுகேஷன் பள்ளி, அதாவது 2 பேருமே படிப்பாங்க, மாணவர்களும் மாணவியர்களும் படிப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு டாய்லெட் யூனிட்னாச்சும் பாய்ஸ்க்கு ஒன்று இருக்குது, கேர்ள்ஸ்க்கு ஒன்று இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் உங்களுடைய பள்ளிக்கு வந்து எது சரியாக உள்ளதோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவஸ் டிராஃப்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ சர்வே ரெஸ்பான்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்த கேள்வி அதை போடுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு காட்டப்படுது. இதில் ஹவு மெனி டாய்லெட் சீட்ஸ் இன் ஒர்க்கிங் கண்டிஷன் டஸ் த ஸ்கூல் ஹேவ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு? இப்போ பாய்ஸுக்கு எத்தனை டாய்லெட் இருக்குது, கேர்ள்ஸுக்கு எத்தனை டாய்லெட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் பதிவு செய்யுங்க. இதில் எத்தனை டாய்லெட் இருக்குது அதை எண்ணிக்கையில் நீங்கள் பதிவு செய்யணும். பாய்ஸுக்கு வந்து எத்தனை டாய்லெட் இருக்குது, கேர்ள்ஸுக்கு எத்தனை டாய்லெட் இருக்குது அப்படின்றது எண்ணிக்கையில் நீங்கள் பதிவு செய்யுங்க. இப்போ 2 பேருக்கும் பதிவு பண்ணதுக்கப்புறம் சேவஸ் டிராஃப்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சர்வே ரெஸ்பான்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட், how many urinal does the school have in working condition for boys and girls? இப்போ நம்முடைய பள்ளியில் வந்து யூரினல் வந்து பாய்ஸ்க்கு எத்தனை இருக்குது, கேர்ள்ஸ்க்கு எத்தனை இருக்குது என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். பதிவு செஞ்சதுக்கப்புறம் சேவஸ் டிராஃப்ட், இப்போ சர்வே ரெஸ்பான்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்து நெக்ஸ்ட். அடுத்து பார்த்திங்கன்னா does the school have toilet accessible to the children with special needs CWSN? அதாவது சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள், அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அப்படிலாம் சொல்லுவோம், எம்ஆர் சைல்டு. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு உரிய டாய்லெட் வந்து இப்போ உங்களுடைய பள்ளியில் இருக்கா இல்லையா, அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவது ஆப்ஷன் வந்து டாய்லெட்ஸ் ஆர் நாட் அக்சசபிள் டு CWSN. இப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து டாய்லெட் இல்லை, CWSN குழந்தைகளுக்கு டாய்லெட் இல்லை அப்படின்றது ஏ. பிங்கிறது there is at least one separate toilet for CWSN with a ramp and handrail. ரேம்ப்பு, ஹேண்ட்ரெயில் இதெல்லாம் வச்ச ஒரே ஒரு டாய்லெட் வந்து CWSN குழந்தைங்களுக்கு இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பி. சி வந்து the school has at least one separate toilet for CWSN with ramp, handrail and wide door for a wheelchair entry at support structure inside toilet. அதாவது CWSNக்கு வந்து ஒரு டாய்லெட் இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது, அதில் ரேம்ப் இருக்குது, ஹேண்ட்ரெயில் இருக்குது, வைடு டோர் வந்து அகலமாக இருக்குது, வீல் சேர் வந்து உள்ளாரே போகலாம், அந்த அளவுக்கு
உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டாய்லெட் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது 3வது ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போ உங்களுடைய பள்ளிக்கு வந்து எது சரியாக இருக்கோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அஸ் டிராஃப்ட். அடுத்து நெக்ஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் சூட்டபுள் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ் அவைலபிள் இன் த ஸ்கூல். இப்போ 1ஆம் வகுப்பில் வந்து 5ஆம் வகுப்பு வரை இப்போ உங்கள் பள்ளியில் வந்து எத்தனை வகுப்புகள் இருக்கோ அனைத்து குழந்தைகளும் பல்வேறு வயதினர் இருப்பாங்க. அவங்க அனைவருமே போகக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அஸ் டிராஃப்ட். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட். டஸ் த ஸ்கூல் ஹேவ் செப்பரேட் டாய்லெட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் ஸ்டாஃப். இப்போ ஆசிரியர்களுக்கு பணியாளர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய பள்ளியில் தனித்தனியாக டாய்லெட்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்யுங்க, இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்யுங்க. பின்பு சேவ் அஸ் டிராஃப்ட். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட். Do all the toilets in the school have secure door with locks? இப்போ அனைத்து டாய்லெட்லேயும் வந்து டோர்லாம் சரியாக உள்ளதா, அதில் வந்து லாக்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்து டாய்லெட்டுக்கும் டோர் வந்து சரியாக இருக்குது அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படி டோர் வந்து சரியாக இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எங்களோட பள்ளியில் அனைத்து டாய்லெட்டுக்கும் டோர் வந்து லாக்கும் வந்து சரியாக இருக்குது, அதனால் எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு சேவ் அஸ் டிராஃப்ட். அடுத்து நெக்ஸ்ட். அடுத்து பார்த்திங்கன்னா do all the toilets in the school have cloth hanging hooks at appropriate height? இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறதுக்கான ஹூக் வந்து எல்லா டாய்லெட்லேயும் சரியான ஹைட்டில் இருக்கா, குழந்தைங்களுக்கு ஏற்றவாறு இருக்க ஹைட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அஸ் டிராஃப்ட். இப்போ சர்வே ரெஸ்பான்ஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்து நெக்ஸ்ட். Do all the toilets have proper ventilation? இப்போ எல்லா டாய்லெட்ஸ்லையும் வந்து வென்டிலேஷன் அதாவது ஜன்னல் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 19, 20 அந்த கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு பொருந்தலை. அதாவது இப்போ அந்த கொஷினை வந்து 19வது கொஷினை நான் டச் பண்ணுறேன். இப்போ irrelevant அப்படின்னு வருது. திஸ் கொஸ்டின் இஸ் டிசேபிள் டியூ டு யுவர் ஸ்கூல் டைப். இப்போ உங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். பார்த்திங்கன்னா 18வது கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறமே 21வது கொஸ்டின் உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மெயின் மெக்கானிசம் ஃபார் டிஸ்போசல் ஆஃப் டாய்லெட் வேஸ்ட் ஃபெக்கல் ஸ்லட்ஜ், அதாவது கழிவுகள் வந்து டாய்லெட்லேருந்து எப்படி வெளியே போகுது அப்படின்றது தான் இந்த கேள்வி. இப்போ முதல் ஆப்ஷன் வந்து நோ ஸ்பெசிஃபிக் மெசர்ஸ். இப்போ கழிவுகள் வந்து வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்லட்ஜ் ரிலீஸ்ட் இன் ஓப்பன், மலங்கள் வந்து வெளியே வந்து திறந்த வெளியில் விடப்படுது. செப்டிக் டேங்க்ஸ் வித்தவுட் கவர் ஆர் புரோக்கன் கவர். செப்டிக் டேங்க் இருக்குது, ஆனால் அந்த கவர் வந்து செப்டிக் டேங்க் வந்து மூடாமல் இருக்குது, அந்த கவர் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் ஆப்ஷனில். ரெண்டாவது பி லிட் ஸ்பீட்ஸ் வித் ஸ்டர்டி அண்டு சாலிட் கவர் ப்ரிவென்ட்ஸ் கான்டாக்ட் வித் ஃப்ளைஸ் ஆக்சிடென்டல் ஓவர் ஸ்பில்ஸ். அதாவது இதுக்குன்னு தனியாக ஒரு மலக்குழிகள் இருக்குது, அந்த குழி வந்து சரியாக மூடி போட்டு மூடப்பட்டிருக்கு, ஈக்கெல்லாம் மொய்க்காமல் ஓவர்ஃபில் ஆகாமல் அந்த குழி வந்து சரியாக மூடப்பட்டிருக்கு அப்படின்னு ரெண்டாவது பி அப்படின்ற பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் சியில் செப்டிக் டேங்க்ஸ் பயோ டாய்லெட்ஸ் சீவியர் லைன் வித் ஸ்டர்டி அண்ட் சாலிட் கவர், அதாவது செப்டிக் டேங்க் இருக்குது. அடுத்து பயோ டாய்லெட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சுவர் லைன் வித் ஸ்டர்டி அண்ட் சாலிட் கவர். இப்போ கழிவுநீர் வந்து ஒரு குழாய் வழியாக வெளியே சென்று ஒரு குழிக்குள் அந்த கழிவுநீர் கொட்டப்படுகிறது. அந்த குழியானது ஒரு திடமான ஒரு மூடியால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் இப்போ உங்கள் பள்ளியில் கழிவுநீரானது வெளியே எவ்வாறு செல்கிறது என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எங்களுடைய பள்ளியில் லீச் பிட்ஸ் வித் ஸ்டர்டி அண்டு சாலிட் கவர், அதாவது ரெண்டாவது பி ஆப்ஷன் வந்து நான் தேர்வு செய்து கொள்கின்றேன். ஏன்னா கழிவுகள்லாம் கொட்டக்கூடிய ஒரு குழி இருக்குது, அந்த குழி வந்து ஈக்கெல்லாம் வைக்காத மாதிரி ஓவர்ஃபில் ஆகாத மாதிரி அந்த குழியை வந்து சிமெண்ட்டு அதால் ஒரு சிமெண்ட் கட்டையால் அது மூடப்பட்டுள்ளது. அதனால் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை நான் வந்து தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு சேவ் அஸ் டிராஃப்ட் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன்.
இப்போ சர்வே ரெஸ்பான்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டப்படுது. அடுத்து நெக்ஸ்ட். இப்போ சேஞ்ச் கேட்டகரி, டு யூ வாண்ட் டு மூவ் டு நெக்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்கு. எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ முதல் 2 இது வாட்டர், டாய்லெட் இது ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது 3வதாக ஹேண்ட் வாஷிங் வித் சோப் அப்படின்ற 3வது பகுதி வந்துடுச்சு. இப்போ 2வது கேட்டகரியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்துங்க. இப்போ 2வது கேட்டகரியில் பாருங்கள், உங்களுக்கு டாய்லெட் இதில் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டப்படுது. இப்போ முதல் கேட்டகரி வாட்டர், 2வது கேட்டகரி டாய்லெட் இது ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நண்பர்களே, அடுத்த காணொலியில் ஹேண்ட் வாஷிங் வித் சோப், ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், பிஹேவியர் சேஞ்ச் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், மிஷன் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் இந்த 4 பகுதிகளில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன, அதுக்கு எவ்வாறு பதிலளிப்பது அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து அப்லோடட் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியுடைய புகைப்படங்களை நம்ம பதிவேற்றம் செய்யணும். அது ஏறத்தாழ உங்களுக்கு 15 வகையான புகைப்படங்கள் இருக்குது. இதில் லாஸ்ட்டாக அந்த 14, 15 இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது அப்லோடுன்னு காட்டப்படல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல 6வது பகுதி, இந்த சர்வே கேட்டகரியில் 6வது பகுதி பார்த்திங்கன்னா மிஷன் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் இதை நம்ம ஃபில் பண்ணோம்னா தான் கடைசியாக இந்த 14வது 15வது கொஸ்டின் வந்து அதற்குரிய ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ண முடியும். இப்போ அனைத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இறுதியாக ஃபைனல் சப்மிட் எவ்வாறு கொடுப்பது அப்படின்றத அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல ஸ்வச் எவாம் ஹெரிட் வித்யாலயா ரேட்டிங் என்ற செயலியில் நாம் பள்ளியை எவ்வாறு பதிவு செய்தோம் அதே போல் உங்களுடைய பள்ளியையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு சர்வே கேட்டகரியில் வாட்டர் மற்றும் டாய்லெட் இந்த 2 பகுதிகளையும் நாம் அனைத்து கேள்விகளையும் நாம் பூர்த்தி செய்தோம். அதேபோல் உங்களுடைய பள்ளிக்கும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.